சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இந்த பாலிட்டி கிளாஸ்ல நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா எமர்ஜென்சிஸ், அதாவது அவசர நிலைகள்னு நம்ம இந்தியன் பாலிட்டியில ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்கும். ஒரு 3 ஆர்டிக்கல்ல 3 வகையான அவசர நிலைகள் நம்ம இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதற்கு 3க்கும் இடையில இருக்க நம்ம ஒரு சின்ன கம்பேரிசன் தான் இந்த டாபிக்ல பார்க்க போறோம். இது ரொம்பவே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்ட் ரொம்ப சின்ன டாப்பிக்காக தான் உங்களுக்கு நான் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஓரளவுக்கு எமர்ஜென்சியில் ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் நாலேஜ் கிடைச்சிரும். ஸோ இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. சின்ன டாபிக் தான். ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? பொதுவாகவே எமர்ஜென்சினாலே அதில் ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. தேசிய அவசர நிலை அண்ட் குடியரசு தலைவர் ஆட்சி அண்ட் நிதி அவசர நிலை. இது மூணுமே அவசர நிலையில இருக்க டைப்ஸ். இந்த 3 எமர்ஜென்சி பத்தி ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்ப தேசிய அவசர நிலை அப்படின்னா அதற்கு ஆர்டிகல் 352ல கொடுத்திருக்காங்க. நம்ம இந்திய அரசியலமைப்புல ஆர்டிகல் 352ல தேசிய அவசர நிலை பத்தி கொடுத்திருக்காங்க. ஆர்டிகல் 356ல குடியரசுத் தலைவரோட ஆட்சி கொடுத்திருக்காங்க. அடுத்து ஆர்டிகல் 360ல நிதி அவசர நிலை பத்தி கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த அவசர நிலையெல்லாம் எதற்காக விதிக்கிறாங்க, யாரு விதிக்கிறாங்க, எவ்வளோ நாள் இந்த அவசர நிலை இருக்கும் அப்படின்றத பத்தியும், எதற்கான காரணங்கள் அப்படின்றத பத்தியும் நான் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கண்டென்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த சின்ன டாபிக் தான் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எதற்காக அறிவிக்கிறாங்க இந்த அவசர நிலை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ தேசிய அவசர நிலை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நம்ம நாட்டில் போர் நடக்குது, வேற ஏதாவது ஒரு நாடு நம்ம மேல போர் தொடுக்கிறாங்க அண்ட் போர் நடக்குது, இல்ல வெளிநாட்டோட ஆக்கிரமிப்பு, இல்லைன்னா நம்ம நாட்டிலேயே ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி, இந்த 3 காரணங்களுக்குனால தேசிய அவசர நிலை விதிக்கலாம். இதை ஆர்டிகல் 352 யூஸ் பண்ணி மத்திய அரசு விதிக்கிறாங்க. அடுத்து குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆர்டிகல் 356, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ல அதனுடைய அரசு செயலிழக்குது, இல்ல அங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மாநில அரசு கலைச்சிட்டு குடியரசுத் தலைவர் டைரக்டா ரூல் பண்ணுவாங்க. மாநில சட்டமன்றங்கள்லாம் கேன்சல் ஆயிடும். ஸோ அவங்க குடியரசுத் தலைவரோட ஆட்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி. அதை தான் நம்ம அந்த அவசர நிலையில பார்க்குறோம். மாநில அரசை அரசியலமைப்பின்படி நடத்த அல்லது ஒன்றியத்தின் உத்தரவுகளுக்கு இணங்க தவறுதல். ஆர்டிகல் 365ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மாநில அரசுக்கு மத்திய அரசு கொஞ்சம் அதிகாரங்களை பிரிச்சு மாநிலங்களுக்கு இதுதான் அதிகாரம்னு கொடுத்துருப்பாங்க. அதன்படியோ இல்லை ஏதாவது கேன்சல் ஆகி அவங்க பண்றாங்க, இல்லை அவங்க நாட்டில் அவங்க ஸ்டேட்ல ஏதாவது குழப்பம் நடக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி பண்ணுவாங்க. அடுத்து பாருங்க நிதி அவசர நிலை. இது சொல்றது ஆர்டிகல் 360. நம்ம நாட்டில் ஏதாவது நிதி பற்றாக்குறை நடக்குதுன்னா அப்ப நிதி அவசர நிலை போட்டுருவாங்க ஆர்டிகல் 360 யூஸ் பண்ணி. இந்தியாவின் நிதிநிலைத்தன்மை அல்லது நாணய மதிப்பிற்கு அச்சுறுத்துதல், இந்த மாதிரி ஏதாவது டிமானிட்டைசேஷன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா நிதி அவசர நிலையை யூஸ் பண்றாங்க. அடுத்து பாருங்க, இந்த தேசிய அவசர நிலையை யார் இம்ப்ளிமெண்ட் பண்றா? அண்ட் குடியரசுத் தலைவரோட ஆட்சியோ இல்லை தேசிய அவசர நிலை இந்த மாதிரி இருக்கிறதுல யார் இம்ப்ளிமெண்ட் பண்றா அப்படின்னா பார்லிமெண்ட்ல ஒரு எழுத்துப்பூர்வ பரிந்துரை கொடுத்துருப்பாங்க, ஒரு மசோதா மாதிரி. அந்த அமைச்சரவை குழு, யூனியன் கேபினெட்னு சொல்லுவோமா, அவங்க கொடுத்துருப்பாங்க. அதன்படி பிரசிடென்ட் அதை டிக்ளேர் பண்ணிடுவாங்க, அதாவது எமர்ஜென்சி இம்போஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அமைச்சரவையின் எழுத்துப்பூர்வ பரிந்துரை தேவை. ஸோ இதுதான் 3க்குமே இம்ப்ளிமெண்ட் ஆகும். அடுத்து பாருங்க, இப்போ பார்லிமெண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி மசோதா ஒன்று கொண்டு வராங்கன்னா எத்தனை காலம் அவகாசத்துக்குள்ள இந்த நாடாளுமன்றம் ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னா, தேசிய அவசர நிலை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 மந்த்துக்குள்ள அவங்க ஓகேவா இல்லையான்னு சைன் பண்ணிடணும். அதாவது 1 மாசத்துக்குள்ள இந்த ஒப்புதலை கொடுத்துடணும். அடுத்து இங்க குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கும் நிதி அவசர நிலைக்கும் 2 மாத காலங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நாடாளுமன்றத்துல எந்த மாதிரியான பெரும்பான்மை வகையில அந்த மசோதாவோ அந்த பரிந்துரையோ அவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா, இங்க தேசிய அவசர நிலைக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அதாவது 3 பங்குல 2 பங்கு நம்ம ஓகே சொல்லியிருக்கணும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில. அந்த மாதிரி சிறப்பு பெரும்பான்மை தான் தேசிய அவசர நிலைக்கு. இதுவும் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கும் நிதி அவசர நிலைக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி, எளிய பெரும்பான்மையே போதும். அடுத்து பாருங்க கால அளவு. இப்போ இந்த தேசிய அவசர நிலையோ இந்த அவசர நிலைகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, அது எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இப்போ தேசிய அவசர நிலையில
கால வரையற்றது தான். ஆனால் என்ன பண்ணணும், இவங்க இன்னைக்கு வந்துட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ நாள் எவ்வளோ வருஷம் வேணாலும் இது கொண்டு போகலாம். பட் எவ்ரி ஒரு 6 months என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்துட்டு அவங்க திரும்ப வந்துட்டு ஏதாவது ஒரு பில்லோ இந்த மாதிரி பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் 6 months கன்டினியூ பண்ணலாம், அடுத்த 6 months கன்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு நீட்டிக்கும் காலம் வந்துட்டு அவங்க ஏதாவது அங்கே மீட்டிங் மாதிரி போட்டு பண்ணணும். ஓகேவா? அடுத்து குடியரசுத் தலைவர் ஆட்சி பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி 6 மாதங்கள் வந்துட்டு கன்டினியூ பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 3 years வந்து கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, இதுக்குமே வந்துட்டு ஒரு வாட்டி அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் வேணாலும் நிதி அவசர நிலையை கொண்டு போகலாம். இதுக்கு 6 மாத காலங்களோ இல்லை 3 வருடங்கள் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷனும் கிடையாது. ஒரு வாட்டி டிக்ளேர் பண்ணுறோன்னா கண்டினியூவாக கொண்டு போகலாம். அடுத்து நீதி புனராய்வு பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு இங்கே நம்ம சொல்வோமா, இப்போது மத்திய அரசு வந்துட்டு அவசர நிலை கொண்டு வந்துட்டாங்க. அவசர நிலையின் போது அந்த நாட்டு குடிமக்களோட சில அடிப்படை உரிமைகள் வந்து அதாவது பறிக்கப்படும். ஒரு சில உரிமைகள்லாம் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதுவாகட்டும், இல்லை அந்த மத்திய அரசு வந்துட்டு ஏதாவது அரசியலமைப்புக்கு முரணா செயல்படுறாங்களா அப்படின்றது கண்காணிக்கிறது தான் இந்த ஜுடிஷியரியோட வேலை. ஸோ அந்த நீதி புனராய்வு எமர்ஜென்சியில் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கு. 44வது சட்ட திருத்தத்தின் மூலியமா இதை போட்டிருக்காங்க. அண்ட் செகண்ட், இந்த அவசர நிலை குடியரசுத் தலைவரோட ஆட்சிக்கு மட்டும் இந்த 44வது சட்ட திருத்தத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நீதி புனராய்வை வந்து நீக்கிட்டாங்க. மற்ற ரெண்டுக்குமே வந்துட்டு 44வது சட்ட திருத்தத்தில் இருக்கு. அடுத்து ரத்து செய்தல் பொறுத்த வரைக்கும் இதை யார் ரத்து செய்யலாம் அப்படின்னா நாடாளுமன்ற ஒப்புதலில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் தேசிய அவசர நிலைக்கு நாடாளுமன்ற ஒப்புதல் தேவை. அதன்படி ஒப்புதல் கிடைச்சதுன்னா குடியரசுத் தலைவர் வந்து இந்த தேசிய அவசர நிலையை ரத்து செஞ்சிடலாம். மற்ற இரண்டுக்குமே நாடாளுமன்ற ஒப்புதல் தேவையே கிடையாது. குடியரசுத் தலைவரே வந்துட்டு டைரக்டா ரத்து செஞ்சிடலாம். அதாவது நிதி அவசர நிலைக்கும் குடியரசுத் தலைவரோட ஆட்சிக்கும் தேசிய அவசர நிலைக்கு தான் நாடாளுமன்ற ஒப்புதல் தேவை. இப்போ இது வரைக்கும் எத்தனை வாட்டி வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த 3 அவசர நிலைகளும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவசர நிலை அதாவது தேசிய அவசர நிலை வந்து இது வரைக்கும் 3 வாட்டி வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 1962, 1971, 1975 இந்த 3 times வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் இது வரைக்கும் மோர் தென் 134 times வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 134 times வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது முக்கியமாக இந்திரா காந்தியோட டென்யூர் அவங்களோட ஆட்சியில், அதாவது 1966லேருந்து 1977 வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக எப்படின்னா ஒரு 39 times வந்துட்டு இந்த குடியரசுத் தலைவரோட ஆட்சி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நடந்திருக்கு. அண்ட் நிதி அவசர நிலையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் என்றைக்குமே வந்துட்டு நிதி நெருக்கடி மூலிமா நம்ம அறிவிக்கவே பட்டது கிடையாது. அண்ட் 1991 எவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு, நிதி இஷ்யூஸ்லாம் நமக்கு அப்போ கூட லிபரலைசேஷன்லாம் ஆச்சு, தனியார் மயமாக்குதல் தாராளமயமாக்குதல்லாம் நம்ம மாறணும். அப்போ இருந்துமே நம்ம வந்துட்டு நிதி அவசர நிலை வந்து இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணது கிடையாது. அண்ட் இது நிர்வாகத்தின் தாக்கம்னு பொறுத்த வரைக்கும் இப்போ டிக்ளேர் பண்ணுறதுனால என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம நாடு வந்துட்டு கூட்டாட்சி அமைப்பு ஃபெடரலிசம் ஃபார்மில் இருக்குது. மாநிலங்களுக்கும் சில அதிகாரங்கள் இருக்குது. அண்ட் இதில் வந்துட்டு எப்படி அவசர நிலை போட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே பீக்கில் இருக்காங்க, அப்போ அவங்க சொல்கிறது தானே கண்ட்ரோல்டாக இருக்குன்னு பார்த்தா கண்டிப்பாக அப்படி தான். ஏன்னா மையம்க்கே எல்லா அதிகாரமும் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். மாநிலங்களுக்கான அதிகாரங்கள் வந்து லிமிட் பண்ணலாம் இல்லை கேன்சல் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தேசிய அவசர நிலை பொறுத்த வரைக்கும் மையம் அதிகாரங்களை ஏற்றுக்கொள்கிறது, நாடாளுமன்றம் மேலோங்கும் அதிகாரங்களை பெறுகிறது. அப்போ பார்லிமெண்ட் தான் ஃபுல் பவரில் இருக்கும் தேசிய அவசர நிலையில். அடுத்து மாநில பணிகளை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொள்கிறார். சட்டமன்றங்கள் இடைநீக்கம் செய்யப்படலாம் அல்லது கலைக்கப்படலாம். ஸோ குடியரசுத் தலைவரோட ஆட்சி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் இருக்க சட்டமன்றங்கள் வந்து இடைநீக்கம் செய்யலாம். அப்படின்னா ஃபுல்லாகவே கலைச்சிட்டு குடியரசுத் தலைவரே ஆட்சி செய்யலாம். அங்கே ஃபுல்லாகவே குடியரசுத் தலைவர் சொல்கிறது தான் நடக்கும். அடுத்து நிதி கட்டுப்பாட்டில் ஒருவேளை நிதி அவசர நிலை வந்துருச்சுன்னா இப்போ மாநிலங்களுக்கு அளிக்கக்கூடிய மானியங்களில் ஏதாவது ஒரு கம்மியாக கொடுக்கலாம், இல்லைன்னா சம்பளம் அரசு பணியாளர்களுக்கெல்லாம் ஊதியம் கொடுக்கறதெல்லாம் கம்மியாக கொடுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது பட்ஜெட் போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க நிதி அவசர நிலையில். இந்த 3 அவசர நிலைகளுக்கும் இடையிலான ஒப்பீடு டாபிக் வந்துட்டு மோஸ்ட்லி உங்களுக்கு நான் இந்த பிடிஎஃப்லேயே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டேன். இந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த டாபிக் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்க டாபிக் தான். ஸோ இதனால் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. நம்ம மீண்டும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.